சாந்தி. முன்னாயத்தக் குழுவினருடனான சகவாடிகளாக இருப்பது என்ற தலைப்பில் மோகினி தீதியின் குளோபல் பக்திக்கான வகுப்பு இது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. உலகெங்கும் இருக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஓம் சாந்தி. அத்துடன் பக்தியிலே இணைந்த நேரத்திலே ஒன்றிணைந்திருக்கும் அனைவருக்கும் ஓம் சாந்தி. நாங்கள் அனைவரும் சகபாடிகளாக சகவாசத்தை மூதாதைகளுடன் ஒன்றாக கொண்டிருக்கின்றோம். ஒரு காலம் நாம் முன்னாயத்த குழுவினரை பயன்படுத்தினோம். ஏனென்றால் அவர்கள் பொது உலகத்தை தயார்படுத்துவதற்காக முன்னாக சென்று விட்டார்கள். அவர்கள் ரொம்ப அன்புடன் அதனை செய்கின்றார்கள். அவை எவ்வளவோ ஒவ்வொரு முறையும் நாங்கள் அவருடைய சிறப்பு நிகழ்வுகளை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். உதாரணமாக சகோதரர் ஜெகதீஷ் போன்ற சகோதரர்களும் இருக்கிறார்கள். அதை போன்ற ஆத்மாக்கள் தங்களுடைய சரீரத்தை விட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய தேவதை நிலைக்கு போயிருக்கின்றார்கள். அவர்கள் சரீரத்தில் தான் இருந்தாலும் கூட அவர்கள் தேவதை ஸ்திதியை கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அவர்களுடன் தொடர்பு என்று சொல்வது அல்லது சகவாடிகள் என்று சொல்லும் பொழுது நான் அவர்களை நினைக்கும் பொழுதும் அவருடைய சிறப்பியல்பை நினைக்கும் பொழுதும் நான் அவர்களுடன் இருந்த காலங்களை நான் சிந்தித்துப்பார். அவர்கள் தங்களுடைய இந்தந்த கொள்ளளவுக்கேற்ப எங்கெங்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ என்று அவர்களுடைய சேவையும் கூட மறைமுகமானது. அவர்கள் பிராமணர்களாகத்தான் இருந்து சேவை செய்யணும் இல்லை. அவருடைய சுயபாவம், அவருடைய உணர்வுகளைகள், அவருடைய ஆளுமை, இதன் மூலம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மற்றவர்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். ஒரு சமூகத்துக்கு மட்டுமல்ல, உலகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். அவை ஆன்மீகமான மற்றும் சூட்சுமமான முறையிலே சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி தான் பாபா சொல்கிறார், எங்களுக்கும் மனதின் மூலமான மன்சா சேவை என்பது மிக முக்கியமானது. நீங்கள் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்துக்கு விளக்காக இருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய ஸ்திதி மூலம் மூதாதி ஆத்மாக்களுடன் சேர்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு திடீரென்று எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்னுடைய லௌகீகமான ஆக்களையும் தான் ஏனென்றால் என்னுடைய லௌகீகத்தில் மூதாதைகளும் இருக்கிறார்கள். அவர்களுடைய அன்பு எனக்கு வந்தது. நல்ல அழகான ஒரு குடும்பம். மிக விரைவில் நாங்கள் மீண்டும் மூதாதைகளுக்கும் நாங்கள் படைப்பதற்கு ஆரம்பிக்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னம் அல்லது அவர்களை நினைவு செய்வது, இந்த யஜ்யத்துக்கு அவர்கள் செய்த பங்களிப்பு போன்று செய்ததை உணர்ந்து பார்க்கும் பொழுது நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற உணர்வு எங்களுக்கு கொண்டு வருகின்றது. நாங்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரே ஒரு குளோபல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சர்வதேசமாக இணைந்திருக்கிறோம், வித்தியாசமான நிலைகளில் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய தேவதை நிலையில் ஒன்றாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாரையுமே அழைக்கிறோம். நான் உங்களை எல்லாரையுமே கூட அவர்களுடன் இருப்பதற்காக அழைக்கிறேன். அவர்களுடைய சகபாடிகளாக நாங்கள் அவர்களுடன் இணைந்திருந்து கடவுளுடைய பணியை ஒன்றாக நாம் செய்வோம். ஓம் சாந்தி.